ஒரே படத்தில் உலகம் பூரா மார்க்கெட்டை கொண்டு வரும்போது இவங்க மார்க்கெட்டை உருவாக்கி வைப்பான். இவன் வந்து ஒரே படத்தில் சைனாலேருந்து அடித்து உலக நாயகனை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த உலக நாயகன்னா ப்ரூஸ்லி தான், ஆர்னால்டு கூட கிடையாது. ப்ரூஸ்லியை நீங்கள் ஆஃப்ரிக்காவில் ஒரு மூலையில் போய் அவன்டா கேட்டிங்கனாலும் ப்ரூஸ்லியை தெரியும், மெக்சிகோவில் கேட்டிங்கனாலும் ப்ரூஸ்லியை தெரியும், சைனாவில் கேட்டிங்கனாலும் ப்ரூஸ்லி தெரியும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் ஒரு மலைப்பகுதியில் போட்ட கேட்டாலும் தெரியும், கேரளாக்காரன்ட்ட கேட்டாலும் தெரியும். அவர் தான் உலக நாயகன் ப்ரூஸ்லி. 5 படம் உலகம் பூரா தெரியும். இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர்லாம் இந்த மாதிரி ஒரு சண்டை வைக்க முடியுமான்னா முடியாது, கை கால் பிடிச்சி இழுத்துக்கிறோம். உலக நாயகன், வேர்ல்டில் ஃபைட்டுன்னா அவர் தான். ஹாலிவுட்டில் எல்லாரும் பார்த்து அவருடைய ஃபைட்டு பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ப முடியாத ஒரு விஷயம், அவருடைய சமாதி சைஸ் இவ்வளோ இருக்குது. பக்கத்தில் இன்னொரு பானை, அது வந்து ப்ரூஸ்லியோட பையன். அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பிழைக்க வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்தவங்க வந்தவர் அங்கே பிறக்கலை, அவர் பையன் அங்கே பிறந்தான். ப்ரூஸ்லி பையன் அங்கே தான் பிறந்தான். ப்ரூஸ்லி ஒய்ஃபை கொண்டு விட்டாங்க அவங்களோட பரம்பரை. ஏன்னா ப்ரூஸ்லி பொண்ணு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அதுவும் இல்லையா? இல்லை, மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா இருந்திருக்காங்களா இங்கிலீஷ் அதனால தான் அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் சக்ஸஸ் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் ஏதோ ஒரு ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஜாக்கி சான் வந்து சொல்கிறாப்புல, முதல்ல நான் சில்வர் ஸ்டார்னா என்ன இன்வைட் பண்ணி நீ ஹாலிவுட் வரணும்னு சொல்லி படம் பண்ணுறதுக்கு இது கொடுத்தாரு. நான் அது வரைக்கும் ஏதோ ஆக்ஷன் காமெடி படம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை ஆக்சுவலாக அது அவர் இப்போ ஜாக்கி சானை பற்றி நம்ம பேசினா அது பெரிய வரலாறு. அது வந்து அவர் அமெரிக்கன்ஸ் முதல்ல அது வேறு, அது வந்து முன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வரும். சதியில் எப்படி ப்ரூஸ்லியை கொண்டு போட்டு தள்ளிட்டாங்கல்ல இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில். ஸோ இப்போ இன்றைக்கி ட்ரம்ப்பே தலையிடுறாப்புல பாருங்கள், இதில் கோல்டு மேயரை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்பெனி விற்க போகிறாங்க. அந்த சிங்கம் வந்து இப்படி வருதில்ல, அதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனி. அதான் சினிமாவுக்கே குரு எம்ஜிஎம் இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு விற்கிறாங்க. யாருக்குன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரன் அதை வாங்குகிறான். அதை விற்காதன்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல. அப்போ எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ், உலகத்தின் தலைமை வைக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா சொல்கிறாங்க. அதோட தலைவன் சினிமா கம்பெனியில் இறங்கி இப்போ நீ விற்கக்கூடாதுன்றான். அப்போ இவங்க எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருப்பாங்க. அப்போ ப்ரூஸ்லியெல்லாம் கொல்லப்பட்டதுன்றது இப்போ தானே தெரியுது. மார்க்கெட்டில் ஒரே படத்தில் உலகம் பூரா மார்க்கெட்டை கொண்டு வரும்போது இவங்க மார்க்கெட்டை உருவாக்கி வைப்பான். இவன் வந்து ஒரே படத்தில் சைனாலேருந்து அடித்து குக்ராமம் வரைக்கும். நீங்கள் ஆஃப்ரிக்கா நெட்ஃப்ளிக்ஸ் யாரோட உலக நாயகனை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த உலக நாயகன்னா ப்ரூஸ்லி தான், ஆர்னால்டு கூட கிடையாது. ப்ரூஸ்லியை நீங்கள் ஆஃப்ரிக்காவில் ஒரு மூலையில் போய் அவன்டா கேட்டிங்கனாலும் ப்ரூஸ்லியை தெரியும், மெக்சிகோவில் கேட்டிங்கனாலும் ப்ரூஸ்லியை தெரியும், சைனாவில் கேட்டிங்கனாலும் ப்ரூஸ்லி தெரியும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் ஒரு மலைப்பகுதியில் போட்ட கேட்டாலும் தெரியும், கேரளாக்காரன்ட்ட கேட்டாலும் தெரியும். அவர் தான் உலக நாயகன் ப்ரூஸ்லி. 5 படம் உலகம் பூரா தெரியும். ஸோ வந்து அவ்வளோதான், 5 படம் தான், 5 படம் அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ 7 படம்னு வாங்கி மொத்தத்தில் ஏதோ கணக்கெலாம் வரும். ஸோ அந்த 7 படத்தில் உலகத்தை படத்துலேயே பிக் பாஸ்லேயே திரும்பி பார்க்க வச்சவர். ஏன்னா அந்த மாதிரிலாம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர்லாம் இந்த மாதிரி ஒரு சண்டை வைக்க முடியுமான்னா முடியாது, கை கால் பிடிச்சி இழுத்துக்கிறோம் யாராக இருந்தால். ஸோ அப்படி வாழ்ந்த ப்ரூஸ்லியே போட்டு தள்ளினாங்க. ஏன்னா மார்க்கெட்டே உடச்சிருவாப்புல. இப்போ அதாவது ஒரு செட்டப் ஹாலிவுட்னு ஒரு செட்டப் இருக்குல்ல, அதையே உடச்சி நொறுக்கிட்டா அமெரிக்காக்காரனுக்கு பிஸ்னஸ் போயிடும். ஒரு படத்தை எடுத்து உலகம் பூரா ஓட்டுவாங்க, ஓட்டி பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பாங்க. நீங்கள் நல்லா அதை விட நல்ல படத்தை கொடுத்தீங்கனாலும் மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ரூஸ்லியை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு காலம் போயிருந்தேன். ப்ரூஸ்லியோட சமாதிக்கு போயிருந்தேன் அமெரிக்காவில். ஆனால் அதில் என்ன ஒரு நமக்கு வருத்தமாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல உலக நாயகன், வேர்ல்டில் ஃபைட்டுன்னா அவர் தான். ஹாலிவுட்டில் எல்லாரும் பார்த்து அவருடைய ஃபைட்டு பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ப முடியாத ஒரு விஷயம், அவருடைய சமாதி சைஸ் இவ்வளோ தான், இவ்வளோ இருக்குது. பக்கத்தில் இன்னொரு பானை, அது வந்து ப்ரூஸ்லியோட பையன். நான் வந்து அதை வீடியோவே எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப மன வருஷப்பட்டேன். அதாவது என்னென்னா, உலகத்தில் தலை சிறந்த ஃபைட்டர் ஒருத்தர். ஆமாம், அவர் பையனையும் பிளான் பண்ணி கொண்டு விட்டாங்க, வளர்ந்துருவான்னு. அப்பனே கொண்டு விட்டா இவன் கரெக்டாக 20 வருஷத்தில் கொண்டு இருக்காங்கன்னு. ஆமாம், 75 ஒன்று 95 ஒன்று கொண்டு இருக்காங்க. அவர் பையன் அந்த க்ரோன்னு ஒரு படத்தில் நடித்தான், அதுதான் ஃபஸ்ட்டு படமே. அந்த படத்தில் அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அவன் பேர் தான் பிராண்டன். இத்தனைக்கு வந்து பிராண்டன் லீ. அவன் அதாவது என்னென்னா, அவன் லவ் படத்தில் தான் நடித்தான், அதுதான் கொடுக்கும். இருந்தாலும் இவன் எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்னு அவனை போடுது. அவனுடைய அந்த பிளட் சாயில இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ப்ரூஸ்லியோட பிளட் சாயில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சது அவங்க தான். ஆனால் அவன் அமெரிக்காவில் தானே பிறந்திருக்கான்.
யார்? ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி அமெரிக்கா. இல்லைண்ணே, அவங்க அதாவது வளர்ந்தது என்னவோ வந்து அவன் சியாட்டல் மாநகரத்தில். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட எல்லாம் வந்து பிழைக்க வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்தவங்க. பிழைக்க வந்தவர் அங்கே பிறக்கலை. அவர் பையன் அங்கே பிறந்தான். ப்ரூஸ்லி பையன் அங்கே தான் பிறந்தான். ப்ரூஸ்லி ஒய்ஃபை கொண்டு விட்டாங்க. அவங்களோட பரம்பரை. ஏன்னா ப்ரூஸ்லி பொண்ணு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் இல்லையா? இல்லை, ப்ரூஸ்லி பையன் ஒரே பையன்தான். அப்படியா? ஆமாம், அவன் ஒரே பையன்தான் நினைக்கிறேன். ஒரே பையன்தான். அவன் வந்து அந்த க்ரோன்னு ஒரு படத்தில் வந்து அந்த படம் அப்படி தமிழ் படத்தை பார்த்து எடுத்தது. படுமொக்கையாக இருக்கும் அந்த படம். அவன் விட்டுருந்தா அவன் பொழைச்சி போயிருப்பான். அவன் படுமொக்கை. அந்த க்ரோன்னு ஒரு படம், அது லவ் படம். முதல் சீனே என்ன தெரியுமா? அதில் கதாநாயகி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவான். தமிழ் படத்தை விட கேவலமான கதை அது. வெயிட் பண்ணி வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பான். வரமாட்டான். பஸ்ஸு வந்துடும். ஏறி போயிடுவான். இவன் வந்து பார்ப்பான். பஸ்ஸு போனோடனே பின்னாடியே ஓடுவான். பஸ்ஸு பின்னாடியே ஓடுவான். இதுதான் சீன், முதல் சீனு. தளபதி. ஆமாம், அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருப்பான் பஸ்ஸு பின்னாடி. அப்புறம் அங்கே போய் அவளை பிடிச்சி வண்டியை பிடிச்சி கெஞ்சி அவள் கோவிச்சிட்டு போய் பாட்டு மட்டும்தான் இல்லை. படம் ப்ரூஸ்லி பையன் ஏன்டா இப்படி பண்ணான்னு எல்லாம் அந்த காலத்தில் நினச்சாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் 90s தான் ரிலீஸ் ஆச்சு. 93 94 ரெண்டாவது படத்தில் போட்டு தள்ளிட்டாங்க. ரெண்டாவது இடத்துல போட்டு தள்ளிட்டாங்கன்னா நான் மொதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி ஷூட்டிங்கில் வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. சுட்டுட்டான் ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜாக்கி சானை பொறுத்தளவுக்கு எல்லாம் அந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனிலாம் வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட்டு ப்ரூஸ்லி பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ரேமன் ஷோ அவங்கெல்லாம் வந்து ப்ரூஸ்லி பீரியடில் அவங்கெல்லாம் ஒரு டீமு. ப்ரூஸ்லி படத்தில் அடியாளாக இருக்கிறது, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவங்க, இவங்க எல்லாம் ஒரே டீமு. சரியா? அந்த டீமு வந்து எல்லாத்தையும் ப்ரூஸ்லிக்கு அப்புறம் ஜாக்கி சான் தான் கட்டி இழுத்தாப்புல. எல்லாத்தையும் ஒரு செட்டில்மெண்ட், எல்லாத்தையும் தூக்கி விட்டாப்புல. நண்பர்களுக்கு நம்ம படத்தில் கூட நடித்தவன் எல்லாத்தையுமே எல்லா படத்துலையும் சாமான் இருப்பாப்புல. அந்த பீரியடில் போலீஸ் ஸ்டோரியில் ஃபுல்லாகவே சாமான் இருப்பாப்புல. ஆள் பார்த்தா இவ்வளோ தடியன் தெரியுமில்ல? தெரியும் இருப்பாப்புல. மோம்லாம் இவ்வளோ பஸ். இந்த இதில் ஸ்பானிஷ் கனெக்ஷன், வீல்ஸ் ஆன் வீல்ஸ்லாம் பயங்கர எல்லாமே பண்ணுவாப்புல. காமெடியும் பண்ணுவாப்புல. ஃபைட்டு இந்த உடம்பை வச்சுட்டு ஃபைட்டு பின்னி எடுத்துருவாப்புல. ஃபைட் மாஸ்டர் அவர்லாம். குங்ஃபூவில் வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டவங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் ஜெட்லி வந்தாப்புல. ஜெட்லி இவங்க டீம் கிடையாது, ஜெட்லி தனி. இப்போ சாமான் அங்கே வரும் சிந்தியா. அப்புறம் இன்னொரு ஹீரோயின் ஒன்று இருந்தது, அது 2 படத்தில் தான் நடிச்சது ஜாக்கி சான் படத்தில். அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு ஹைட்டாக ஒருத்தர் இருப்பான், இல்லை அவன் பேர் மறந்துட்டேன். அவன் வில்லனாகவே வருவான் ஜாக்கி சான் படத்துலலாம். வில்லனோட ஆளாக வருவான். அடியாள் தான், ஸ்டண்ட்டு. அவனை ஹீரோ ஆக்கி பார்த்தாப்புல. ஆனால் அது ஓடல படம். ஆனால் எல்லா படத்துலையும் சேர்த்துக்குவாப்புல, சேர்த்து மெயின் ரோல் கொடுத்து. ஸோ அது மாதிரி கூட இருக்கிற கலைஞர்களை வந்து எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டாப்புல. ஜாக்கி சான் கூட நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி நின்னவன் கூட இன்னைக்கு டாப்பில் இருப்பான். அதையும் பண்ணி கொடுத்தது இவர் தான், ஜாக்கி சான். அவனாக வளரல, எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு வந்து ஒரு டீமையே ரெடி பண்ணி சைனீஸ் டீமையே பெரிய அளவில் கொண்டு வந்தது அவன் தான். ஆமாம், அதை பற்றி நம்ம விரிவாக அடுத்ததில் பேசலாம். சரிண்ணே, ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. கவுண்டமணி முதல் ப்ரூஸ்லி வரை நன்றி.